குடும்பத்தில் மகிழ்ச்சியை வாரி வழங்கும் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பது எப்படி? செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஓர் அம்சமே வரலட்சுமி. கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அருளும் வரலட்சுமியை விரதமிருந்து வழிபடும் நாளே வரலட்சுமி விரத நன்னாள். வருடந்தோறும் ஆடி அமாவாசைக்குப் பிறகு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமைதான் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் நாள். பெரும்பாலும் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதத்திலேயே வரும். செல்வம், பூமி, கல்வி, அன்பு, புகழ், சாந்தி, மகிழ்ச்சி, பலமாகிய எட்டையும் அருளும் தேவியர்களே அஷ்டலட்சுமியர் என்று வழிபடப்படுகின்றனர். அஷ்டலட்சுமியரின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே வரலட்சுமி. மகாலட்சுமி அவதரித்ததாகச் சொல்லப்படும் வரலட்சுமி விரத நாளில் விரதம் இருப்பதன் அவசியம் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் ஞான நூல்கள் விவரிக்கின்றன. வரலட்சுமி விரத மகிமையை உணர்த்தும் ஒரு திருக்கதை இங்கே உங்களுக்காக. வரலட்சுமி விரதம் பற்றிய 2 புராணக் கதைகளை காண்போம். முதல் கதை. பத்ரஸ்ரவா என்னும் சௌராஷ்டிர மன்னனின் மனைவி கசந்திரிகா. மன்னன் எப்பொழுதும் மங்களச் சொற்களையே பேசுபவன், கேட்பவன். குணம், கல்வி, தர்மம், கற்பு ஆகிய நற்பண்புகள் கொண்ட கசந்திரிகா நிலவை பழிக்கும் அழகு கொண்டவள். சினத்தை ஒழித்து எப்பொழுதும் குளிர்ந்த சாந்தமான முகத்தை உடையவள். இவர் கட்கு 7 ஆண் மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன. பெண் குழந்தையை சியாமா எனப் பெயரிட்டு வளர்த்து வந்தனர். கசந்திரிகாவின் நற்குணங்களும் நற்செயல்களும் கண்டு மகாலட்சுமி அவளிடம் கருணை கொண்டாள். ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி திதியன்று மகாலட்சுமி ஒரு பழுத்த சுமங்கிலி உருவெடுத்து அந்தப்புரத்தில் நுழைந்தாள். வயிறார உண்டு வாய் நிறைய தாம்பூலம் தரித்து அமர்ந்திருந்த அரசி, தாயே, சுமங்கிலியே, தாங்கள் யார்? எதற்காக வந்தீர்கள்? என் வினவினாள். அவளை நோக்கி, லட்சுமி, கசந்திரிகா, நீ நல்லவள், உத்தமி. ஆனால் லட்சுமி தேவி என் அவதார தினமான இன்று வயிறார உண்டு தாம்பூலம் தரித்துக் கொண்டுள்ளாயே, இது நியாயமா? எனக் கேட்டாள். செய்த தவறை சுட்டிக்காட்டியவுடன் கோபமே கொள்ளாத கசந்திரிகாவுக்கு சினம் கொப்பளித்து வந்தது. உடனே மகாலட்சுமியின் கன்னத்தில் அரைந்து, இங்கிருந்து போய்விடு என்றாள். கண்கள் கலங்கி கண்ணீர் தழும்பிய முகத்துடன் வெளியேறிய மகாலட்சுமி குழந்தை சியாமா கண்டு, அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? என்ன வேண்டும்? என்றாள். கண்களைத் துடைத்துக் கொண்டு மகாலட்சுமி, பெண்ணே, உன் தாயாருக்கு நல்லது சொன்னேன். அதற்காக என்னை அடித்து அவமானப்படுத்தி துரத்திவிட்டாள். அதனால்தான் திரும்பிப் போகிறேன் என்றாள். உடனே சியாமா மகாலட்சுமியை உபசரித்து அமர வைத்து, அந்த நல்லதை எனக்குச் சொல்லிக் கொடுங்களேன் என்றாள். மனம் குளிர்ந்த மகாலட்சுமி சியாமாவுக்கு வரலட்சுமி விரதம் கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை உபதேசித்தாள். அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாது வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்தாள். லட்சுமி தேவியை அவமதித்ததால் பத்ரஸ்ரவா மன்னனிடமிருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கி மனம் நொந்த மன்னன் இராச்சியம் கையை விட்டுப் போவதற்குள் மகளுக்கு திருமணம் செய்ய எண்ணி மாலாதரன் என்ற மன்னனுக்கு மணமுடித்துக் கொடுத்தான். புகுந்த வீடு சென்றபின்னும் சியாமா விரதத்தை தொடர்ந்தாள். மாலாதரனுக்கு செல்வம் குவிந்தது. பத்ரஸ்ரவாவும் கசந்திரிகாவும் பகைவர்களால் விரட்டப்பட்டு காட்டுக்கு ஓடி உணவுக்கு வழியற்று ஊர் ஊராகத் திரிந்தனர். செய்தியறிந்த சியாமா வருந்தி அவர்களை தன் நாட்டிலேயே தங்க வைத்து தன் சேவகன் மூலம் உணவளித்து காத்து வந்தாள். நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் நிறைய தங்க நாணயங்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடிக் கொடுத்து, இதை வைத்துக்கொண்டு எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். சியாமா அவ்விடத்தை விட்டு அகன்றதும் மூடிய பாத்திரத்தை திறந்து பார்த்த பத்ரஸ்ரவா பொன்னுக்கு பதில் கரித்துண்டு களை கண்டு அதிர்ந்து போனான். இதை சியாமாவுக்கு தெரியப்படுத்தினர். உடனே சியாமாவுக்கு தன் தாய் மகாலட்சுமியை அவமதித்தது நினைவுக்கு வந்தது. தன் அம்மாவை அழைத்து நடந்தவைகளை நினைவுபடுத்தி அவள் செய்த தவறைச் சுட்டிக்காட்டி விரதமிருக்கும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தாள். அவ்வாறே கசந்திரிகா வரலட்சுமி விரதமிருந்து வர நாளுக்கு நாள் நல்லவைகள் நடந்தன. பத்ரஸ்ரவாவுக்கும் மனதில் தைரிய லட்சுமி குடியேறியதால் தன் ஆதரவாளர்களை திரட்டி படையெடுத்து வந்து தன் நாட்டை மீட்டான். பெற்றோர் நல்ல நிலையை அடைந்ததைக் கண்ட சியாமா மகிழ்ந்தாள். 2வது கதை. சித்திரநேமி என்ற தேவகுலப் பெண் நீதிபதியாக இருந்தாள். அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவாள்.
ஒருமுறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னை பார்வதி அவளை குஷ்டரோகியாகும்படி சாபம் கொடுத்தாள். சித்திரநேமி சாப விமோசனம் கேட்டு பார்வதியில் காலில் விழுந்தாள். வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தாள். அவள் பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றாள். புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடுவது வரலட்சுமி விரதம் இருந்ததற்கு ஒப்பானதாகும். குறிப்பாக கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் காலம் முழுவதும் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். பெண்கள் புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடியும் வரலாம். மாமனார் மற்றும் மாமியாருக்கு பணிவிடை செய்யும் மருமகள்களுக்கும் வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்த பலன் கிடைக்கும். மகத நாட்டில் வசித்த சாருமதி என்ற பெண் தனது கணவன், மாமனார், மாமியார் மற்றும் உறவினர்களை கடவுளின் வடிவமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்ததால் வரலட்சுமி விரதம் இருந்ததின் பலன் முழுவதும் கிடைத்து கணவனுடன் நீண்ட நாள் வாழ்ந்தாள். விரத தினத்தன்று லட்சுமி துதி, லட்சுமி வரலாறு போன்றவற்றைச் சொல்லி தங்களை முழுமையாக வழிபாட்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்று மாலை சுமங்கலிப் பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை முடிந்ததும் மங்களப் பொருட்களுடன் தட்சணையும் வைத்துக் கொடுத்து அனுப்ப வேண்டும். வரம் தரும் லக்ஷ்மி என்பதால் வரலக்ஷ்மி மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடும் மடியோடு பிரம்மசரியம், விரதம், சைவ சாத்வீக உணவு, அஹிம்சை, சுத்தம், அழகு, இனிமை, ஒரு முகப்பட்ட மனது எல்லாம் கலந்தது செய்வார்கள். மற்ற நாட்களில் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நாள் மற்ற கவலைகளை, கஷ்டங்களை மறந்து அம்பிகையை ஆத்மார்த்தமாக தன் வீட்டுப் பெண்ணாக பாவித்து செய்வார்கள். தனக்கு ஒரு மகள் இருந்தால் அவளை எப்படியெல்லாம் ஆராதிப்பார்களோ அதுபோல் வரலட்சுமியை தன் செல்ல மகளாக பாவித்து அலங்காரம் செய்து விதவிதமான உணவு வகைகளை நைவேத்தியம் செய்து பூச்சூட்டி புத்தாடை புனைந்து உயிருக்கு உயிராக கண்ணுக்கு கண்ணாக வரித்து பூஜிப்பார்கள். எத்தனை ஏழ்மையிலும் தன்னால் முடிந்தவரை பக்தியுடன் இப்பூஜை செய்பவர்களுக்கு அவள் நிச்சயம் அருள் பொழிவாள். அப்போது கஷ்டப்பட்டாலும் தர்மத்துக்கே இறுதியில் வெற்றி என்பது போல நிச்சயம் வருங்காலம் வளமானதாக இருக்கும். இது பணத்தினால் வரும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அவள் கைவிடுவதேயில்லை. நடுவில் கடந்து போகும் காலங்களும் எப்படியோ அதிக கஷ்டம் தெரியாமல் போய்விடும். அனைத்து வளங்களையும் வாரி வழங்கும் வரலட்சுமியை வழிபட்டு நலம் பெறுவோமாக. ஸ்ரீ மகாலட்சுமி தாயே திருவடி மலரடி சரணம். மகாலட்சுமியின் பிறப்பு ரகசியம் தெரியுமா? ரீதேவி எனப்படும் லட்சுமி தேவிக்கு 1000ற்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு. அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவி பல மதத்தினரால் வழிபடப்படும் ஒரு பொது தெய்வமாவார். பிரபஞ்சம் தோன்றும் போது ஸ்ரீதேவியும் சக்தியின் ஒரு வடிவமாக தோன்றினாள். தேவர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை தரும் கடவுளாக தேவலோகத்தில் வீற்றிருந்தாள். முன்பொரு சமயம் கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் திருக்கையிலை மலையிலிருந்த ஈசனை வழிபட்டு ஆசி வேண்டினார். ஆசி வழங்கிய ஈசன் துர்வாசருக்கு ஒரு தெய்வீக மாலையை வழங்கினார். மாலையை பெற்றுக்கொண்ட துர்வாசர் அதை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றார். தேவலோகத்தில் இந்திரனை சந்தித்த அவர் அந்த தெய்வீக மாலையை அன்பளிப்பாக கொடுத்தார். இந்திரன் மாலையை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தனது யானையான ஐராவதத்தின் கழுத்தில் அந்த தெய்வீக மாலையை அணிவித்தார். மாலையில் இருந்த வண்டுகள் ஐராவதத்தை சுற்றி ரிங்கரித்துக் கொண்டிருந்தது. வண்டினை கண்டு பயந்து போன ஐராவத யானை மாலையை கழட்டி வீசியது. இதை பார்த்து கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரனிடம், உனது அதிர்ஷ்டமும் செல்வமும் விரைவில் அழிந்து போகும். ரீதேவியும் தேவலோகம் விட்டு நீங்குவாள் என்று சாபம் கொடுத்தார். துர்வாச முனிவரின் சாபத்தினால் ரீதேவி தேவலோகம் விட்டு பார்க்கடலுக்குள் சென்று விட்டார். ரீதேவி தேவலோகம் விட்டு சென்றதால் தேவர்களின் சக்தி பலவீனமடைந்தது. இதனால் அசுரர்கள் தேவர்களை தாக்கி தேவலோகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆதரவற்ற நிலையில் இருந்த தேவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர். ரீதேவியை திரும்பப் பெறாதவரை மீண்டும் சக்தியை பெற முடியாது என்று பிரம்மா கூறினார். பிரம்மதேவர் தேவர்களிடம் பார்க்கடலை கடையும் ஆலோசனை வழங்கினார். அவ்வாறு செய்வதால் ஸ்ரீதேவி வெளியே வருவது மட்டுமல்லாது அமிர்தமும் கிடைக்கும். அந்த அமிர்தம் கிடைத்தால் அதை உண்டால் தேவர்கள் அனைவருக்கும் சாகாவரம் கிடைக்கும் என்றும் கூறினார். கடலை கடைய தேவர்களின் பலம் மட்டும் போதாது, அசுரர்களின் துணையும் வேண்டும். தேவர்கள் அசுரர்களுக்கும் அமிர்தம் கொடுப்பதாக கூறி அவர்களையும் பார்க்கடலை கடைய கூட்டு சேர்த்தனர். தேவ அசுரர்கள்
பெரிய மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்தனர். மந்திரமலை கடலில் மூழ்கவிடாமல் காப்பாற்ற மகாவிஷ்ணு கூர்ம ஆமை அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கிக் கொண்டார். பார்க்கடலை கடையும் போது அதில் பேரழகுமிக்க கிரீதேவி அலைகளின் நடுவே பத்ம மலர்களின் மேலே மீண்டும் தோன்றினாள். அலைகளின் நடுவில் தோன்றியதால் அலைமகள் என்ற பெயரும் தேவிக்கு உண்டு. தேவியின் தெய்வீக அழகினால் மகாலட்சுமி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். லட்சுமி தேவியின் அழகைக் கண்டு மகாவிஷ்ணு மயங்கினார். மகாலட்சுமியும் விஷ்ணுவின் பார்வையில் நாணினாள். மகாலட்சுமி தேவியும் விஷ்ணுவை பார்த்தாள். விஷ்ணுவின் தெய்வீக வடிவத்தால் ஈர்க்கப்பட்டு தன் கணவனாகத் தேர்ந்தெடுத்தாள். தன் கையால் விஷ்ணுவுக்கு மலர் மாலையை சூட்டி திருமணம் செய்து கொண்டாள். சமஸ்கிருத வார்த்தையான லக்ஷ்யா என்பதிலிருந்து லக்ஷ்மி என்ற வார்த்தை உருவானது. அதாவது லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம், அழகு, கருணை மற்றும் வசீகரத்தின் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறாள். தூய்மையான கருணை கொண்ட மனங்களில் தேவி வாசம் செய்கிறாள். பொறுமையின் வடிவமாக பூமாதேவியாகவும் அசுரனை வதம் செய்ய வாராகியாகவும் இருக்கிறாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியை வாரி வழங்கும் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பது எப்படி? செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஓர் அம்சமே வரலட்சுமி. கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அருளும் வரலட்சுமியை விரதமிருந்து வழிபடும் நாளே வரலட்சுமி விரத நன்னாள். வருடந்தோறும் ஆடி அமாவாசைக்குப் பிறகு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமைதான் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் நாள். பெரும்பாலும் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதத்திலேயே வரும். செல்வம், பூமி, கல்வி, அன்பு, புகழ், சாந்தி, மகிழ்ச்சி, பலமாகிய எட்டையும் அருளும் தேவியர்களே அஷ்டலட்சுமியர் என்று வழிபடப்படுகின்றனர். அஷ்டலட்சுமியரின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே வரலட்சுமி. மகாலட்சுமி அவதரித்ததாகச் சொல்லப்படும் வரலட்சுமி விரத நாளில் விரதம் இருப்பதன் அவசியம் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் ஞான நூல்கள் விவரிக்கின்றன. வரலட்சுமி விரத மகிமையை உணர்த்தும் ஒரு திருக்கதை இங்கே உங்களுக்காக. பத்ரசிவன் என்ற மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். அவனது மனைவி கரசந்திரிகா. இவர்களது ஒரே மகள் சியாமபாலா திருமணம் முடிந்து சென்ற பிறகு ஒரே மகளை பிரிந்த காரணத்தினால் கரசந்திரிகா துயருற்றாள். கரசந்திரிகாவின் துயர் நீக்க மகாலட்சுமியே வயதான சுமங்கலி வடிவில் சென்றாள். வந்திருப்பது மகாலட்சுமி என்பதை அறியாத கரசந்திரிகா அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள். மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறியதால் சுபிட்சம் இழந்த பத்ரசிவன், கரசந்திரிகா அனைத்து செல்வங்களையும் இழந்தனர். தனது பெற்றோர்களின் வறுமையை அறிந்த சியாமபாலா ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை அனுப்பி வைத்தாள். ஆனால் கரசந்திரிகாவின் கைப்பட்டதும் பொற்காசுகள் கரியாகின. தனது தவற்றை உணர்ந்த கரசந்திரிகா சியாமபாலாவின் ஆலோசனைப்படி வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்தாள். அதன் பலனாக இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மறுபடியும் பெற்றதுடன் வம்சம் தழைக்க ஓர் ஆண் குழந்தையையும் பெற்றாள். விரதம் அனுஷ்டிக்கும் முறை: வியாழக்கிழமை அன்று இரவே வீட்டையும் பூஜை செய்யும் இடத்தையும் தூய்மை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையில் ஒரு தலைவாழை இலையில் ஒரு கலசம், பித்தளை அல்லது வெள்ளிச் சொம்பு வைத்து அதில் பச்சரிசி அல்லது சுத்தமான தண்ணீரால் நிரப்ப வேண்டும். தண்ணீர் நிரப்பினால் அதனுடன் சிறிது மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சை பழம் மற்றும் கருகமணிகள் சிறிது சேர்க்க வேண்டும். கலசத்தை நிரப்பிய பிறகு கலசத்தின் மேல் மஞ்சள் பூசி குங்குமப் பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும். மஞ்சள் தடவிய கயிறுகளை கலசத்துக்கு முன்பாக பழம், தேங்காய், தாம்பூலம் வைக்கப்பட்டிருக்கும் தாம்பாளத்தில் வைக்க வேண்டும். பிறகு கலசத்தில் மாவிலை செருகி அதன் நடுவில் மஞ்சள் பூசிய தேங்காயை வைக்க வேண்டும். அதன் மேல் அம்மன் முகத்தை வைத்து, தற்போது பூஜை பொருள்கள் விற்கும் கடைகளில் கிடைக்கிறது, அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு பாவாடை போன்ற வஸ்திரத்தை சாத்தி நம் விருப்பப்படி மலர்களாலும் நகைகளாலும் அலங்கரிக்க வேண்டும். கலசத்துக்கு முன்பாக மஞ்சளினால் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். நல்ல நேரமாக பார்த்து தூய பக்தியுடன் சுக்லாம் பரதரம் என்ற ஸ்லோகம் சொல்லி விநாயகரை பூஜிக்க வேண்டும். விநாயகர் பூஜை முடிந்ததும் கலசத்தில் வரலட்சுமியை ஆவாகனம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் போன்ற பக்தி ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். நிறைவாக பழங்கள் மற்றும் இனிப்புகளைக் கொண்டு நைவேத்தியம் செய்து மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும்.
பூஜை முடிந்ததும் மஞ்சள் கயிற்றை எடுத்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு மாலை சில சுமங்கலிப் பெண்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பூலம் தர வேண்டும். ததாதி பிரதி குருஹ்னாதி என்பார்கள். அதாவது நாம் எதைக் கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும். கனிவும் கருணையும் கொண்டவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அவளை மகிழ்வித்தால் அவள் நம்மையும் நம் குடும்பத்தையும் மகிழச் செய்வாள். கன்னிப் பெண்கள் விரதமிருந்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும். வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உயர்ந்த ஞானமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். மாமியார் மருமகள் உறவு மேம்படும். விரும்பிய நலன்கள் எல்லாம் கிடைக்கும். வீட்டில் செல்வம் நிறையும் என்பது ஐதீகம். சக்தியின் வடிவமாக போற்றப்படும் பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டு மகாலட்சுமியை பூஜித்து வழிபட்டால் இல்லத்தில் மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகும். வரங்கள் அனைத்தையும் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமியை நம் இல்லத்துக்கு வரவேற்று போற்றி வழிபடுவோம். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெற்று இன்பமாகவும் வளமாகவும் வாழ்வோம்.